Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். திராவிட மாடல் 1.0 ஆட்சிக்கு ஜூலை மாதம் 125 கொலை தமிழ்நாடு. இந்த எல்லைக்குள்ள தனிமை வீடுகள் எத்தனை இதுவரை காவல்துறை கணக்கில் எடுத்திருக்காங்க. ஆனால் அவருடைய எல்லைகளுக்கு இருக்கிற டாஸ்மார்க்கை கணக்கில் எடுத்து கொள்ளை படுகொலைகளும் இன்றைக்கு கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறதால் சட்டத்தின் ஆட்சி மிகவும் கேவலமாக இருப்பதற்கு சான்று. 959 பேர் இந்த வருஷத்துக்குள்ள மட்டுமே படுகொலைகள், அரசாங்கம் செய்கிற படுகொலைகள் அது கூடுதலாக வரும். கொலை செஞ்சால் 90 நாளில் பெயில். இப்போ பெயிலில் அவன் என்ன பண்ணுவான், அடுத்து திட்டமிடுவான். சரி, 90 நாள் அவனை உள்ளே வச்சு சோறு போட்டு வளர்த்து 90 நாளைக்கு பிறகு மறுதிட்டத்தை உருவாக்குவதற்கு சிறைச்சாலை பயன்படுது. தொடர்ச்சியாக தனியாக தோப்புக்குள்ள வீடு இருக்கிற அனைத்து வீடுகளும் சிசிடிவியை பொறுத்த சொல்லணும்னு சொல்கிறேன். இவ்வளவு வாய்க்கா, இவ்வளவு வரப்பு, இவ்வளவு மாடு ஆடு எல்லாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த தனி இல்லங்கள் ஏன் இதுவரை சிசிடிவியில் உங்களுக்கு பொறுத்த வாய்ப்பு இல்லையா? பணம் இருக்குல்ல, பத்திரப்போ நகையை கொள்ளையடிச்சிருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கி ரேட் என்னாச்சு? உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை. நீ பார்க்குறியா நான் பார்க்குறியான்னு நான் பேசாமல் செஞ்சான். சரி, தண்டராச முகத்தை காட்ட சொல்லணும். அந்த குடும்பத்தினர் வெளியில் பேசுங்க, என் வீட்டுக்காரரு அல்லது என் தம்பி, என் அண்ணன், என் மகன் நல்லா தான் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க. அரசு இயந்திரம் அல்லோகலப்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தமிழர்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் திரு முகீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளக்கேத்தி கிராமத்தின் அருகே இருக்கக்கூடிய மேகரையான் தோட்டத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி. இவர்கள் ஒரு மர்மமான முறையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாலி கொடியிலிருந்து வீட்டில் உள்ள நகையிலிருந்து எல்லாருமே காணாமல் போயிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? தங்க விலை எவ்வளவு ஏறி இருக்கு? இன்னைக்கு 75,000 78,000 நினைக்கிறேன். இந்த ஆளும் அதிகார வர்க்கங்கள் அடித்தட்டு மக்களை வதைகுள்ளாக்குவதற்கு மூல காரணமே தங்கம் தான். தங்கம் எங்கே இருக்கோ அங்கே கொள்ளைகள் நடக்கும். அப்படிங்கிற ரீதியில் கொள்ளை மட்டும் நடக்காது, கொலையும் நடக்கும். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் ஓரத்தில் இருக்கிற அனைத்து கிராம மக்களும் விவசாயிகள், பெரிய விவசாயிகள், மிகப்பெரிய அளவில் சொத்துக்கள் வச்சுருப்பார்கள். அந்த பெரிய சொத்துக்கு நடுவில் வீடு. அப்போ அந்த வீடுகள் தனிமையாக இருக்கிற போது கொள்ளையர்கள் இப்போ புதுசாக ஒரு சொல்லாடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கொள்ளை இதுக்கு பேர்? இப்போ புதுசாக ஒரு கொள்ளை நடக்குது, கேங்கரிங் கொள்ளைன்னு ஒரு கொள்ளை நடக்குது. வேறு கேங்கரிங் வார். இது தமிழ்நாடு இப்போ ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால், வட இந்தியர்களுடைய வருகை தமிழ்நாட்டிற்கு அதிகமாக இருக்கிறது. வட இந்தியர்கள் வருகைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கொள்ளைகள் நடக்கும். ஆனால் இது போன்ற கொள்ளைகள் நடக்காது. கொலைகளும் சேர்ந்த கொள்ளை நடக்காது. ஆனால் இன்றைக்கு கொலைகளும் சேர்த்த கொள்ளை நடக்கிறது என்றால் அதுக்கு யார் பொறுப்பு? ஆளும் அதிகார வர்க்கங்கள். ஒரு பட்டியல் இருக்கிறது. திராவிட மாடல் 1.0 ஆட்சியில் ஜூலை மாதம் 125 கொலைகள் தமிழ்நாடு முழுவதும். ஆகஸ்ட் மாதம் 84, செப்டம்பர் 102, அக்டோபர் 73, நவம்பர் 78, டிசம்பர் 69, ஜனவரி 98, பிப்ரவரி 90, மார்ச் 120, ஏப்ரல் 79. மார்ச் 120 ஏன் கொலை நடந்திருக்குன்னா லீவு விட்டாங்கள்ல, அதனால் கூடிருச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் தினமலருடைய புள்ளி விவரங்கள் கிட்டத்தட்ட 959 படுகொலைகள் நடந்ததாக அது ஒரு பட்டியலை ஆக 900 தாண்டி இருக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தது 3 கொலையிலிருந்து 5 கொலைகள் நடக்கிறதுக்கான ஆதாரங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே பாக்கியம்மாள் ராமசாமி, கிட்டத்தட்ட 10 லட்சம் நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, 1.5 லட்சம் ரூபாய் பிற பொருட்களையும் கொள்ளையடித்த கொள்ளையாளிகள் கொலையும் செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த காவல் நிலையம் இருக்குல்ல, இந்த காவல் நிலையத்தை சுற்றி ஒரு வரையறை போட்டிருப்பாங்க. சரிங்களா? எல்லை. இந்த எல்லைக்குள்ள தனிமை வீடுகள் எத்தனை இதுவரை காவல்துறை கணக்கில் எடுத்திருக்கா? ஆனால் அவருடைய எல்லைகளுக்கு இருக்கிற டாஸ்மார்க்கை கணக்கில் எடுத்திருப்பான். ஏன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா கட்டிங் வாங்க போகணும்ல, வியாபாரத்தில் பங்கு கேட்கணும்ல. இது போன்ற படுகொலைகள் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள்னு இருக்குது, தம்பதியர் படுகொலைகள் இருக்குது.
அது இல்லாமல் குடும்ப பிரச்சனை படுகொலைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஆணவ படுகொலைகளும் கொள்ளை படுகொலைகளும் இன்றைக்கு கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சட்டத்தின் ஆட்சி மிகவும் கேவலமாக இருப்பதற்கு சான்றுகள். 959 பேர் இந்த வருஷத்துக்குள்ள மட்டுமே படுகொலைகள், அரசாங்கம் செய்கிற படுகொலைகள் அது கூடுதலாக வரும். ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு 500 பேர் சாமான். அது தெரியுமில்ல உங்களுக்கு? அரசு படுகொலை செய்வது எப்படின்னு தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? டாஸ்மார்க் மூலமாக கொள்வது 500 பேர் சாவான் மாதம். போராடக்கூடிய வலிமையும் தன்மையையும் டாஸ்மார்க்லேயே முடித்து விட்டார்கள். டாஸ்மாக்ல பாட்டில் தான் போடுறாங்களே, மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அரசாங்கம் சொல்லுதே. புத்தகத்தில் இருந்தால் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு போடுறான். தீண்டாமை உருவாக்குறதே அவங்க தானே. நாங்கள் இப்படி போடுவோம், நாங்கள் கடையை நடத்துவோம். எங்கே அதில் போட வேண்டியானே அரசிற்கும் மதுபானத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி ஒரு வாசகத்தை கீழே போடுங்க தைரியம் இருந்தா. ஆதிகாலத்தின் முதல் இருந்தே மதுகள் இருந்த வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். தமிழருடைய மதுக்கள் தென்னங்கள் பணங்கள் என்று சொல்லுவார்கள். அது எந்த விதமான உடல்நலத்திற்கும் கேடானவை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. கேடானவை என்பதை ஏன் அரசு கொள்முதல் பண்ணல? தமிழீழ அரசுல பனை நீர், பதநீர் என்று சொல்லக்கூடிய பனை நீர், பணங்கள் போன்றவை உலக அரங்கத்திற்கு அங்கீகாரம் பெற்று விற்பனைக்கு போகுது. போத்தல்கள் அடைச்சே போகுது. இங்கேயா படுகொலைகள் ஏன் நடக்குதுன்னு சொன்னால் 100க்கு 99 விழுக்காடு படுகொலைகள் மதுபோதையில் தான் போய் கொள்ளுகிறார்கள். கொலை செய்கிறவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொலை பண்ணுறது. இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? பாக்கியம்மாளும் ராமசாமியும் எந்த தவறும் செய்யலை சமூகத்தில். ஆனால் இவருடைய உயிர்களை எடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அது நகைக்காக எடுக்கிறது என்றால் நாசகர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. எனவே தனிமையாக வீடே கட்ட முடியாது. நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னா, இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன், தயவு செய்து கோச்சுக்காது. வீரப்பனார் எங்கே தெரியுமா அரிசி பருப்பு வாங்குவார்? தனியாக இருக்கிற தோட்டத்திற்குள் இருக்கிற வீடுகளில் தான் போய் கேட்பார். ஏன்? 2 விதமான விஷயம் நடக்கும். ஒன்று, வீரப்பனுக்கு செய்யலைன்னா வீரப்பன் கொண்டுருவானோன்னு ஒரு பயம் இருக்கும், தனி வீடு தானே. இன்னொன்று, வீரப்பன் வந்துவிட்டு போனதாக வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவளுக்கு தானே சிக்கல். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த கொள்ளைக்காரர்கள் பெரிய நிலக்கிழாராக இருக்கிறான், நடுவில் பெரிய வீடு கட்டியிருக்கான், அவன்கிட்ட எப்படி நகை இல்லாமல் இருக்கும்? எப்படி பணம் இல்லாமல் இருக்கும்? டிராக்டர் வச்சிருக்கிறான், சுமைந்து வச்சிருக்கான், இன்னும் பிற வாகனங்கள் இருக்கு, மாட்டுக்குன்னே தனி கொட்டகை இருக்கு. குறைந்தது அவன் வீட்டுக்கு போனால் 5 லட்ச ரூபா பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தானே போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. நகைகள் நிறைய வச்சிருப்பாங்கன்னு நினச்சி தானே போகிறாங்க. இப்போ இதுக்குரிய பாதுகாப்பை பலப்படுத்துவது யார்? அப்போ நீங்கள் கேட்பீங்க, வீட்டுக்கு ஒரு போலீஸை போட முடியுமா? சுற்றுக்காவல் என்ன செய்கிறது? இப்போ ஒரு பணியாளர்கள் உள்ள வேலை செய்கிறாங்க தெரியுமா? கீழ்படிநிலை பணியாளர்கள் காவல்துறையில் எடுத்திருக்காங்க. ஒரு காவல் நிலையத்துக்கு 25லேருந்து 30 பேர் வேலை செய்கிறாங்க. அது தெரியுமா தெரியாதா? கிராமங்களில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த காவலர்கள் தற்காலிக காவலர்கள் தான், நிரந்தர காவலர்கள் அல்ல. அவர்களுக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது? அரசு கொடுக்கறது இல்லை, அடிக்கிற கொள்ளையில் கொடுக்கறது. ஏன் அந்த மாதிரி ஆட்களை கிராமங்கள் தோறும் பயன்படுத்தப்படவில்லை? அவர்களுக்கு கம்பு கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்குது, கம்பு கையில் வச்சிருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்டதை போல மேற்கு மண்டலத்தில் இது போன்ற கொலைகள் நடக்கிறது என்றால், அப்போ கோவை மாவட்டத்தினுடைய ஐஜி என்ன பண்ணுறாரு? தூங்குறாரா? கொங்கு மண்டல ஐஜி. ஆமாம், கொங்கு மண்டலத்தினுடைய ஐஜி விலை போயிருக்கிறாரா? கோவிட்ராஜ் கொலையை பண்ணதுக்காக டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுபிரியாவை போட்டது மாதிரி. நான் கேட்குறேன், என்ன அரசு நீங்கள் நடத்துகிறீங்க? விஷ்ணுபிரியாவுக்கு வழக்கு நம்ம போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இப்போ 1+1 என்கிற ரீதியிலே படுகொலைகள் நடக்கிறது என்றால், கணவனை விட்டு விட்டால் யாருன்னு சொல்லிவிடுவான்னு தெரிஞ்சு இப்போ கொலை நடக்குது.
இப்போ இந்த கொலையாளிகளை பிடிப்பதற்கு ஒரு தனிப்படை அமைச்சிருப்பாங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு நான் சொல்கிறேன். இதுவரை எத்தனை கொலையாளிகளை கொங்கு மண்டலத்தில் கைது செய்திருக்கிறீர்கள்? தொடர்ச்சியாக இது நடக்குதில்ல, ஏன் கண்காணிக்கப்படவில்லை? மனிதர்களை எடுப்பதற்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்ப இது தவறான அணுகுமுறை. இதுக்கு அண்ணாமலை அறிக்கையும் கொடுத்துருக்கிறார். வேறு அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் மட்டும் நடந்தால் அறிக்கை கொடுக்குறாரு, ஏன்னு தெரியல. குடவாசலில் நடந்தால் அறிக்கை கொடுக்கணும்ல. அப்ப இது அரசியல் அங்குன்றும் இங்குன்றுமா தான் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி முதல்வர் சொன்னாரு. ஆனா தொடர்ந்து நடைபெற்று வருதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை தொடர்ந்து அதை வலியுறுத்துறாரு. முதலமைச்சருக்கு ரொம்ப கடுமையாக்கணும்னு சொல்றேன். முதலமைச்சருக்கு நானும் சொல்றேன், ஒரு நாளைக்கு 3 to 5 படுகொலைகள் நடக்கிறது. உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கா இல்லையா? ஏன் நடக்குது? கிரைம் ரேட் அதிகரிக்குது அப்படிங்கிறீங்களா? கிரைம் போலீஸ் என்ன பண்றாங்க? கீ பிரான்ச் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு 2 பேர் 3 பேர் போட்டிருக்கீங்களா? என் போன்ற தமிழ் தேசியவாதிகளை கண்காணிக்கணும், அதான் உங்கள் வேலையா? நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், தனிநாடு கோரிக்கை வைக்கிறோமா? பிரிவினைவாதம் பேசுகிறார்களா? திருப்பி ஆயுதத்துக்கு எடுத்து விடுவாங்களா? எண்களை கண்காணிப்பதற்கு நீங்கள் போடுகிறீர்கள். இது போன்ற கொலையாளிகளை கண்காணிப்பதற்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? அப்போ நாடு சிதறுண்டு விடக்கூடாது, வீட்டில் இருக்கிறவன் படுகொலை செய்யப்படலாம். இது என்ன அணுகுமுறை? வீடு இருந்தால் தானே நாடு. வீடே இல்லையே, அப்புறம் எங்கிட்ட நாடு இருக்கும்? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னா வீடே இல்லை, அப்புறம் எதை வளர்க்குறது? அப்போ இவருடைய அணுகுமுறைகள் இன்றைக்கு கேட்பதற்கு நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அந்த அளவிற்கு இந்த படுகொலைகள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அமமுக தலைவர் தினகரன் ஒரு அறிக்கை, நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை, அன்புமணி ஒரு அறிக்கை தினமலரில் போட்டுருக்கோம். மற்றவெல்லாம் அப்போ இந்த பத்திரிகை என்ன, இங்கேயும் பாஜகவுக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க கண்டன அறிக்கை போட்டான் இந்த பத்திரிகை. மற்ற தலைவர்கள் கண்டனமே தெரிவிக்காத மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு ஒரு பொய்யான செய்திகளை பரப்புவதில் முதலீடாக தினமலர் இருக்கிறது. கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றவாளிகளுக்கு கைது செய்ததற்கு பிறகு சிறை அணுகுமுறைகள் என்னவாக இருக்கிறது? 15 நாளில் ஃபெயிலில் வரப்போகிறான். கொலை செஞ்சால் 90 நாளில் ஃபைல். இப்போ பெயிலில் அவன் என்ன பண்ணுவான்? அடுத்து திட்டமிடுவான். சரி, 90 நாள் அவனை உள்ளே வச்சு சோறு போட்டு வளர்த்து 90 நாளைக்கு பிறகு மறுதிட்டத்தை உருவாக்குவதற்கு சிறைச்சாலை பயன்படுகிறது. அவனை கண்காணிக்கணும். என் வாப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை? மிகப்பெரிய மனநல ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையை கொடுங்க, அவங்கள்ட்ட போய் பேச சொல்லுங்கள், அவங்களுக்கு வகுப்பு எடுக்க சொல்லுங்கள், சீர்திருத்தம் பண்ணுங்க. அதைத்தானே சிறைச்சாலை. சோறு போட்டு கொளுத்து தின்னு விட்டு தூங்கிட்டு விடுதலைன்னு கிடச்ச உடனே வெளியில் வர்றதா? அப்புறம் எதுக்கு இத்தனை காவல்துறை அதிகாரிகள், அதுக்கு எதுக்கு இவ்வளோ இத்தனை 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறைச்சாலை? மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கான இடமாக சிறைச்சாலைகள் மாற வேண்டும். அப்போ இன்னைக்கு இந்த 2 கொலை மட்டும் இல்லை, இனிமேல் கொலைகளே நடக்காது என்பதை முதலமைச்சர் உத்தரவிடுவதற்கு தயாரா? உத்தரவாதம் சொல்லுவாரா? மேகரையான் தோட்டத்தில் முதிய தம்பதி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. உடனடியாக இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி விவேகானந்தன் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப தமிழ்நாடு அரசு வீரியமா தானே வேக வேகமா இந்த வழக்கு எடுக்கிறாங்க. கொலை செய்வதற்கு முன்னால் இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கிறது கொங்கு மண்டலத்துல. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தனிப்படையை ஏன் இன்னும் போடல? ஏற்கனவே பல்லடம் கொலை வழக்குல பல தனிப்படைகள் அமைச்சு குற்றவாளியை தேடிட்டு தாங்க இருக்காங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னமும் புரியலையா? கொலைகள் நடப்பதற்கு முன்னாலே ஒரு தனிப்படை ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். செத்தா தான் தனிப்படை, முடிஞ்சா தான் தனிப்படை, அதுக்கு முன்னாடி வெறும்படையா? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் படுகொலையில் சென்றால் தனிப்படை போல ஒன்று உருவாக்கி, யார் தனிப்படை? காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்கள் தானே தனிப்படை போடுறீங்க. ஒரு விஷயம், ஒவ்வொரு காவல் சரக எல்லைக்குள்ளேயும் ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் எவனாவது ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரி ஆளை தான் நீங்கள் படுகொலை பண்ணுறீங்களே, செகுபரலியை போன்றவர்களை, பிரான்சிஸ் போன்றவர்களை. அப்புறம் சமூக ஆர்வலர்கள் வருவாங்க. சமூக ஆர்வலர்கள்னால் யார்? அந்த பகுதியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய அந்த உன்னத பெருமக்களை படுகொலை செய்கிறீர்கள். எப்படி அப்புறம் அந்த நாடு உண்மையாக இருக்கும்? இப்போ ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் நீங்கள் பன்முகத்தன்மை கொண்ட
சமூக விடுதலைக்காக போராடக்கூடிய அல்லது சிந்தனையுடைய மனிதர்களை அங்கே ஒரு பொறுப்பில் நியமித்து அவங்களுடைய மேற்பார்வையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதா, அதற்கு முன்கூட்டியே நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கிராம நிர்வாக அதிகாரி எதுக்கு வேலை செய்கிறாரு? விஓஓ. ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது, யார் வர்றா, யார் போகிறா, என்ன செய்கிறா, அவனுக்கு கீழே 4 கண்காணிகள் வேலை செய்கிறான்ல, அவனுக்கு பேரே கண்காணிகள். அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? அவனுங்களுக்கு எதுக்கு சம்பளம்? நிலத்தை மட்டும் அளக்கிறதுக்கும், பிரச்சனை வந்தால் அளக்கிறதுக்கும், பிரச்சனை இல்லைன்னா சும்மா கண்டுக்காமல் போகிறதுக்குமா? சொல்லுங்கள். கிராம நிர்வாக அதிகாரி என்பவர் கீழ்மட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுடைய அன்றாட தேவைன்னா அரசுக்கு தகவல் சொல்லணும். அவன் தான் பொறுப்பு. இப்போ இந்த படுகொலைக்கு விஓ தான் பொறுப்பு. எத்தியார் குப்பத்திலையும் கருணாபுரத்திலையும் நடந்த சாராய ஊழல் உயிர் போனதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா விஓக்கள் தான். அவனுக்கு தெரியாமல் சாராயம் வைக்க முடியாது. அதே போல் இது போன்ற சம்பவங்களில் விஓக்கள் ஏன் கவனம் செலுத்தலாம்? விஓக்கள் அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? என் ஊரில், நான் பணி செய்கிற ஊரில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இத்தனை குற்றவாளிகள் இந்த மண்ணில் இருக்கான், இவன் சிறைக்கு போயிட்டு வந்தவன், எத்தனை விஓக்களுக்கு ஒரு கிராம நிர்வாக அதிகாரிக்கு ஒரு கிராமத்தில் குற்றவாளிகள்ங்கிற பட்டியல் எத்தனை பேர்கிட்ட கையில் இருக்குது? எத்தனை பேர் சிறைக்கு போனான்னு ஏன் கையில் எடுக்கலை? அவன் என்ன செய்கிறான்னு ஏன் கண்காணிக்கலை? 4 பேர் கண்காணி வேலை போட்டுருக்கிறீங்களே, ஏன் அதை பார்க்க சொல்லலை? அவன் என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா. ஊரில் ஏதாவது பிரச்சனை வந்துடாமல் இருக்கணும், போடணும்ல, பார்க்கணும்ல. அப்போ இன்றைக்கு இந்த தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அடிமட்டமே தவறாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. இரவில் ஒருத்தன் படுகொலை பண்ணுறான்னா அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடியே அவன் அந்த பகுதியை பார்த்து திட்டமிட்டு கொள்ளை அடித்ததற்கு பிறகு, கொலை செய்ததற்கு பிறகு எப்படி தப்பிக்கணும், எந்த வழியில் போனால் நம்ம தப்பிக்க முடியும், எல்லாத்தையும் ஒரு ஆய்வு பண்ணியிருப்பான்ல. கிட்டத்தட்ட 1 வாரமாவது அந்த பகுதியில் அவன் சுற்றியிருப்பான்ல. அப்போ அங்கே மக்கள் பார்க்காம இருந்திருப்பாங்க. மக்களும் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். எவன் வீட்டில் இலை விழுந்தா நமக்கண்ணா என்று கடந்து போகிற ஜனங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது. உலகம் மாற்றி வச்சு இது மாதிரியான தொடர் படுகொலைகள் சென்னை மலை, பல்லடம், இப்போ ஈரோடு, சிவகிரின்னு நடக்கும்போது மக்களும் பெரும் அச்சத்தில் தானே குறைந்து போயிருக்கிறாங்க. அவங்களை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? மக்கள் ஒரு ஊருக்குள்ள, ஒரு கிராமத்தில் ஒருத்தன் புதுசாக நடமாடுறான்னு சொன்னால் உடனடியாக தகவல் தெரிவிக்கணும். அவன் எந்த வேஷம் அறிந்து அங்கே வர்றான், பிச்சை எடுக்கிற மாதிரி கூட வருவான். கூப்பிட்டு கேட்கணுங்க, வா எந்த ஊர்ப்பா நீ, என்ன வியாபாரத்துக்கு வந்திருக்க, கேட்கணும்ல. பக்கத்து வீட்டுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அவன் வீட்டில் தான் நடக்க போகுது, நம்மளுக்கு என்னன்னு கண்டுக்காமல் இருக்கிற பிரச்சனைக்குரிய விடையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இவன் கண்டுக்காமல் இருக்கிறான், அவன் வீட்டில் நடந்தால் நம்மளுக்கு என்னென்ன, அவன் என்ன நினைக்கிறான், இவன் வீட்டில் நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான். மனித சிக்கல்கள், கைபேசிகள் வந்ததற்கு பிறகு, அறிவியல் சாதனங்கள் வந்ததற்கு பிறகு உறவுகளே இன்றைக்கு உயிரற்ற நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு இது போன்ற தம்பதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக தனியாக தோப்புக்குள்ள வீடு இருக்கிற அனைத்து வீடுகளும் சிசிடிவியை பொறுத்த சொல்லணும்னு சொல்கிறேன். இவ்வளவு வாய்க்கா, இவ்வளவு வரப்பு, இவ்வளவு மாடு ஆடு எல்லாம் வைத்து கொண்டிருக்கிற இந்த தனி இல்லங்கள் ஏன் இதுவரை சிசிடிவிகளை உங்களுக்கு பொறுத்த வாய்ப்பு இல்லையா? பணம் இருக்குல்ல, 10 பவுன் நகையை கொள்ளையடிச்சிருக்கிறான்னு சொன்னால் இன்றைக்கி ரேட் என்னாச்சு? குறைந்தது 8 லட்ச ரூபா பொருளை கொள்ளையடிச்சிட்டான். ஒரு 30,000 செலவழிச்சவங்கனால சிசிடிவி வைக்க முடியாதா? அவரவர்கள் பாதுகாப்பு என்றமே அவரவர்களே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு இடத்தை கொண்டு இந்த ஆளும் அதிகார வர்க்கங்கள் விட்டிருக்கிறது. கொலை செஞ்சுட்டா உடனே தனிப்படை பிடிச்சி என்ன பண்ணுவேன், கைது பண்ணுவேன், கைது பண்ணி சிறையில் அடைப்பேன், சிறையில் அடைச்சி வெளியில் விடுவேன், வெளியில் விட்டால் திருப்பி நடத்துவான். இப்போ காவல்துறை என்ன நினைக்குதுன்னா, நம்மளுக்கும் வேலை வேணும்ல, சும்மா உட்காந்துட்டு ஊதியம் வாங்க முடியாதுல்ல. அடுக்குமுறைகளை தவறாக இருக்கிறது. எதிர்கால சந்ததியினர் சரியாக வாழ வேண்டுமானால் இங்கே முதல்ல வட இந்தியக்காரர்களை கண்காணிக்கப்பட வேண்டும். இப்போ பவாரியா மாதிரியான ஒரு அட்டாக் மீண்டும் தமிழ்நாட்டில் தொடருதா? மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக குறிவைக்கப்பட்டிருக்கா? அதுதான் பவாரியா படுகொலைகள் என்பது திட்டமிட்டு எதிரி அல்லாதவர்களை, யாரென்றே தெரியாதவர்களை படுகொலை செய்வது. பவாரியா படுகொலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்குன்னு சொன்னால் பவாரியா கும்பல், அந்த கும்பல் உள்ளே வந்திருக்கான்னு கண்காணிக்கணும். நான் தான் முதவே சொன்னேன், வட இந்தியக்காரர்களை கண்காணிக்கப்பட வேண்டும். அதுக்காக தமிழ்நாட்டுக்காரன் நல்லவன்னு சொல்லிட முடியாது. அயோக்கிய பிள்ளைகளும் இங்கே இருக்கிறான், அதையும் பார்க்கணும்.
இது அந்த பல்லடம் கேஸில் வந்து ஏன் இன்னமும் குற்றவாளிகள் வந்து பிடிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது. இல்லை, என்னென்னமோ தேடி பார்த்து அலசுறாங்க, என்ன பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிங்க ஒரு இப்போ திரும்ப இதே மாதிரியான ஒரு தனி வீட்டை கண்காணித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு புள்ளியில் எல்லாம் எங்கேயோ இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. கொள்ளையடிப்பவர்கள், கொலை செய்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்குள் இருப்பார்களே ஆனால் இந்த அரசு என்ன செய்யுதுன்னா குற்றவாளிகளை பிடிச்சி கைது பண்ணணும்ல, பிடிச்சிட்டோங்கிற பேரில் என்கவுண்டர் பண்ணி வழக்க முடிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கில் யார் உண்மையான குற்றவாளி என்பது சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்து இப்போ வேளச்சேரியில் ஒரு என்கவுண்டர் நடந்தது போன மாதத்தில், வழிப்பறி கொள்ளையர்கள் என்கவுண்டர். இப்போ பேசுகிறோம் அதை பற்றி. காவல்துறை என்கவுண்டர் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு என்கவுண்டர் செய்வதால் இது போன்ற குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. என்கவுண்டர் முடிச்சுட்டா நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ எப்படி நடந்துச்சு பல்லடத்துலையும் சிவகிரிலையும்? வேளச்சேரியில் நடந்துச்சு, நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்போ அங்கே நடந்திருக்கே, அதை என்ன பண்ண போறீங்க? அணுகுமுறை தவறுகளாக இருக்கிறது. ஆனால் சட்டசபையில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது அப்படின்னு சொல்றாரு மு க ஸ்டாலின் அவர்கள். சட்டசபையே அமைதி பூங்காவா இல்லை, அப்புறம் எப்படி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கும்? சட்டப்பேரவை அமைதியாக நடக்கணும்ல, அங்கே அலங்கோலப்பட்டு கிடக்கிறது சட்டசபையே. மனிதர்கள் மீது மரியாதை வைக்காதவர்கள் தான் சட்டசபையிலே நிறைய பேர், 190 விழுக்காடு பேர் பேசுவதைப் போல நடிக்கிறார்கள், மக்களுக்காக செயலாற்றுவதைப் போல நடிக்கிறார்கள். எவனும் யோக்கியம் கிடையாது. எல்லா கட்சியிலுமே ரவுடிகளை வேட்பாளர்களாக களத்திலே நிறுத்துகிறார்கள். எல்லா கட்சியிலுமே ரவுடிகள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். யார் ரவுடிகளாக இருக்காங்க? சேகர் பாபு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன பேசுனாங்க? நீக்கப்பட்ட பொன்முடி, இலவச பேருந்து எவ்வளவு கேவலமாக பேசினார். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறாரு தாவேகாவுக்கு விரிவாக்கம் சொல்கிறார். என்ன த்ரிஷா, விஷய், கேக்கு வந்து அண்மையில் கல்யாணம் பண்ணுச்சு கீர்த்தி சுரேஷா, எப்படி சிந்தனை வருதுன்னு பாருங்க அவங்களுக்குலாம். அமைச்சர் வேற. அண்மையிலே சேகர் பாபு ஒரு ஆடியோ, சவுசங்கர் வீட்டின் மீது மலம் கலந்து அடித்தவர்கள் யார் என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் ஒரு ரவுடி வந்து பேசினான். என்ன மரியாதை பேசுன, ரொம்ப பேசாதன, அமைச்சரை பேர்த்து கேட்குறான். அப்புறம் சவுசங்கர் வீட்டில் பிய கரைச்சி ஊற்றுனதை சொல்லிவிடுவண்ணே. டே எவனாக இருந்தால் எனக்கு என்னடா, ஏ போன வைடா, அமைச்சர் பேசுறார். எப்படி இது? மனு தர்மங்கள் மதிக்கப்பட வேண்டும், மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அத்துமீறுகிறது அதிகார வர்க்கம். படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆணவ படுகொலைகள் தினந்தோறும் நடக்கிறது. சட்டத்தை ஏற்றுங்கன்னு சொன்னால் தடுமாறுறீங்களேயா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? இன்னைக்கு குள்ளஞ்சாவடியில் மிகப்பெரிய பிரச்சனை, வெட்டுக்குத்துகள் நடந்திருக்கிறது. சாதிய ரீதியான அமைப்புகளை தடை செய்யுங்கள், சாதிய ரீதியாக நடத்தப்படுகிற மாநாட்டை தடை செய்யுங்கள். மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கு ஒரு பக்குவத்தை உருவாக்கித்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இப்போ அந்த ஆடியோ விவகாரம் வெளிவந்த போது தன்ராஜ் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் எங்கே தான் இருக்காருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. எங்கே தான் இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஏங்க ஏன் அவர் பேசின பேச்சு, தன்ராஜ் உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை. நீ பார்க்குறியா நான் பார்க்குறியான்னு நான் பேசாமல் செஞ்சா சரி, தன்ராஜ் முகத்தை காட்ட சொல்லுங்கள். அந்த குடும்பத்தினர் வந்து வெளியில் வந்து பேசுங்க, என் வீட்டுக்காரரு அல்லது என் தம்பி, என் அண்ணன், என் மகன் நல்லா தான் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த குடும்பமும் பயப்படுது, தன்ராஜையும் காணலை. இதுவரை தானாக முன் வந்து வழக்கு தொடுப்பதற்கு யாரும் இல்லை, தானாக முன் வந்து அந்த வழக்கை நீதிமன்றங்களும் எடுக்கவில்லை. அரச கட்டமைப்புகளை கயிறு போட்டு கட்டியிருக்கிறது ஆளும் அதிகார வர்க்கம். தன்ராசு பாவம், அதெல்லாம் உள்ளே போனால் நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தன்ராசை இயக்கிய குளத்தூரினுடைய அந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினருடைய கணவர் சுரேஷ்குமார், அவரை விசாரித்தா தெரியும். ஏன் அவரை நான் விசாரிக்க மாட்டீங்க?
பிய கரைச்சி ஊற்றுனவனை கைது பண்ணுங்கன்னா கைது பண்ணால் சாயங்காலமே விட்டுட்டான். அப்போ வேங்க வயலில் மலந்தண்ணி குடித்தவனை கலந்தவனை போடுறான்னா குடித்தவனையே பிடிச்சிங்க. அரசு இயந்திரம் அல்லோகலப்பட்டு கிடக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தமிழர்களாக இல்லை. அவர் பேப்பர் பார்க்குறாரா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, செய்திகளை கேட்குறாரா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக. அப்புறம் எப்படி 969 படுகொலைகள் ஓராண்டில் நடந்திருக்கு? அது அங்கொன்றும் இங்கொன்றுமா? அப்போ நீங்கள் படிக்கலைன்னு அர்த்தம். அன்றாட செய்திகளை கேட்பதில்லை. ஆகையால் இந்த வந்த விலைகள் இதெல்லாம் 2026 எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லும். இப்போ தன்ராஜ் அவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா வெளியே வந்து? இதுவரை அவர் ஏங்க உயிரோடு இருந்தால் தானங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியுங்க. இல்லை அவர் கூப்பிட்டு குடும்பத்துக்குனர்கிட்ட நான் வந்து ஒரு இடத்துல இருக்கிறேன், பத்திரமா இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஆட்கொணர்வு மனுவே போடலையே. அப்போ தன்ராஜ் ஒன்று உயிரோடு இருக்கணும்னா குடும்பத்தோட உறவாடிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். குடும்பம் கண்டுக்காமல் இருக்குன்னு சொன்னால் சேகர்பாபு மிரட்டி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் பல கோணங்களில் நாம் பேசப்பட வேண்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி.